ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைச்சதை அடையணும்னா இந்த நேரம் மனதைரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் கூடுதலாக சத்துங்கிறது வேணும் இல்லையா? அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்துருக்குன்னு சொல்லலாங்க. சின்னதாக உடல்நல குறை இருந்தாலுமே உடனுக்குடனே கவனிச்சுக்கோங்க, அப்படி விட்டுடாதீங்க. இந்த நேரம் மற்றவங்களோட நலனும் சேர்ந்து உங்களோட நலனும் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கை துறை பொறுத்த வரைக்குமே மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து ஒரு சில முறைகளை நீங்கள் பின்பற்றி இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதங்கிறது நடக்க தொடங்குன்னு சொல்லலாம். அப்படி எந்த வகையில் நீங்கள் செயல்படுங்கிறதையும் எந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புரிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உறவினர் மத்தியிலையாக இருக்கட்டும், வேலையிலே கூட நீங்கள் என்ன தான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு மரியாதைங்கிறது இருந்திருக்காது. நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல் தான் இருந்திருப்பாங்க. கூடவே இருந்து உங்களுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்களும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி குத்தக்கூடியவங்களும் அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நல்ல உழைப்பு கொடுத்தாலுமே சம்பளம் நல்லபடியாக இருந்திருக்காது. வேலை இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த நிலைமை இனி வரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது பொன்னான காலம். அதுக்கு இப்பிலிருந்து நீங்கள் அஸ்திவாரம் போட போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கூடுதலான திட்டங்கள் வகுத்துக்கினா பெரிய பதவி யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அசுரமான ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த நேரங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு. இந்த மண்சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஆளுமை திறன் அதிகமாக இருக்குது. நிறைய ரிஷபராசிக்காரங்க இனி தொழில் முனைவர்களாக வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். நல்ல அற்புதமான காலகட்டம். காசு பணத்துக்கு இனி பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மார்பு பகுதிகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயோட சின்னதாக ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும். அதே சமயம் தாயோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். இந்த நேரம் சொந்த வீட்டில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மனசாகவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான வழிபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் செய்யறது நல்லதுங்க. அகத்தியர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலுமே அமோகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு இருக்குது. உங்கள் வீட்டோட இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய தொடங்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தருணம் சனி பகவானும் ராகவும் இணைந்திருக்கிறார். பணப்பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் இல்லை. ஆனால் திட்டமிட்டு செலவு செய்யணும். சேமிப்புக்கு வாய்ப்பில்லை. ஒரு பக்கம் பண வருமானம் இருந்துட்டா பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் செலவு கொஞ்சம் உண்டுங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்துறதும் நீங்கள் அமைதியை குலைக்கிறதும் உங்கள் கையில் தான். இந்த நேரம் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தடித்த வார்த்தை பேச வந்தால் கொஞ்சம் அன்பாகவே பேச பாருங்கள். சுப செலவு இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை சமாளிக்கணும்னா மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை நீக்க பாருங்கள். அதாவது நிறைய ஆசைகள் இந்த நேரம் உங்கள் மனசில் தோணும். அதை எல்லாமே கட்டுப்படுத்தணும். திருமண முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் ஒரு ஏற்ற காலம்தான். ஜென்ம ராசியில் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே இந்த வெளியில் அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு அமைதியான சூழ்நிலை குழந்தைகளால் உண்டாகக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே குழந்தைகள் நிறைய உடல் உபாதையை தான் தந்திருப்பாங்க. அது கொஞ்சம் மருத்துவ செலவு தான் தந்திருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைகளுக்கு உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கவே சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்டிருந்த மனசாபம், வாழ்க்கை துணைக்கு உங்களுக்குமே இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன மனசாபம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கும். அதுவும் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுமூகமான நிலைமையினு இந்த நிலைமை சொல்லலாம். தாய்கிட்ட மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லை. வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன ஸ்தானத்தில் ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோன்னு எழுந்திருக்கிறாங்க. பொறுப்பு அதிகமாக இருக்கும். வேலைச்சும் அதிகமாக இருக்கும். இயல்பிலே உழைப்புக்கு அஞ்சாதவங்க நீங்கள் தான். எதுவாக இருந்தாலும் கடுமையான உழைப்பு கொடுப்பீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு சம்பளம் தான் கிடைச்சிருக்காது. இனி உங்களுக்கு கிடைக்கும். தசாபுத்தி சாதமாக இருந்துட்டா இந்த நேரம் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பங்கேற்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம். வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான்.
அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தற்காலிக வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் சின்ன முயற்சி கொடுத்து பாருங்கள். இந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வர்த்தக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதால உங்கள் தைரியத்தால் தான் இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு வியாபாரமே செய்கிறீங்கன்னா சந்தையோட நிலவரத்தை தெரிஞ்சு நீங்கள் இந்த நேரம் ஈடுபட பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். சாதகமான பலன் தான், பெரிய அளவில் பாதிப்பு தராது. கூடவே நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறீங்க, கடன் உதவி தேவைப்படுதுன்னா இந்த நேரம் நிதி நிறுவனத்திலிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபகரமான நேரம். நிறைய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வியாபார அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரனுடைய ஒரு சாதகமான பலன் இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா பூர்வ பராட்சம்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கும். லாபகரமான வாய்ப்பு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா இனி பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு உண்டு. வருமானமும் சிறப்பாக இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரகத்தோட அமைப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேரோட ஆதரவு கிடைக்கும். கட்சியிலுமே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு பெருகி வரும்னு சொல்லலாம். தொண்டர்களோட மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. நிறைய பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. கண்ணு கருத்தமாக செயல்பட பாருங்கள். உங்களுக்கு விரைவிலேயே ஒரு புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையில் புதன் கிரகம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தாங்க இருக்குது. அதனால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எந்த விஷயத்தை ஏற்படுத்தினாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நட்பு வட்டத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரம் கல்வி ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருவார். ஆனால் கடுமையாக உழைக்க வைப்பார். கடுமையான வெயிலில் நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மனசில் மகிழ்ச்சி தங்குங்க. மன நிறைவு உண்டாகும். பழைய கடை இருந்தால் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு தேவை கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண வருமானம் அமைன்னு சொல்லலாம். கால்நடை வழியிலேயே ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் குரு இந்த 2 கிரகம் அனுகூலமாக இருக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குடும்ப பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதி மனநிறைவு உண்டாகும். இது வரைக்குமே வீட்டில் பெரியவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசார்பு உண்டாகிருக்குங்க. பேச்சுவார்த்தையிலுமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பு உண்டாகிருக்கும். அதில் எல்லாமே இனி நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக அமைவாங்க. திருமணமான பெண்களாக இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கு ஏற்றக்கூடிய அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கருவுற்ற பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரம் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தால் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சலுகை கிடைக்கக்கூடிய நேரம். மனசில் ஒரு நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் வெயிலில் அதிகமாக அலைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க. இந்த நேரம் கடின உழைப்பு உங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது நல்லது தாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக உங்களால் முடிஞ்சதை இயலாதவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அன்னதானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். எள்ளெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் மாலை வேலைகளில் பூஜை அறையில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொடர்ந்து நீங்கள் நவகிரகங்களில் ராகு பகவானுக்குமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்பார்க்குறத விடவும் பண வரவு உண்டு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் உழைப்பு நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மற்ற விஷயத்தில் நீங்கள் செயல்படுறத கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் இந்த நேரம் கவனம் செலுத்தினாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுங்க. அதே மாதிரி இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் உற்சாகத்தோடு செயல்பட பாருங்கள். அதுவே போதும். விருந்தினர் வரைக்கும் இந்த நேரம் இருக்குங்க. கொஞ்சம் செலவு உண்டு. ஆனாலுமே மனதில் ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்கிறது ஒரு சாதகமான பலனை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அண்டை அயலவங்களோட கொஞ்சம் வீண் விரோதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வளர விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில்னு சொல்லலாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தன்மை நடந்துக்க பாருங்கள். கண்டிப்பாக எந்த கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல மதிப்பு பெருமையினி பெற போகிறீங்க. கூடவே தோற்று பொலிவு அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசில் நல்ல எண்ணங்களை தொடர்ந்து வளர்த்துக்க பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய காலம். அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்க.
நல்லதே நடக்கும் நம்புங்க. கண்டிப்பாக ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.